கோவப்பட்டு பார்த்துருக்கேன். நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை வாகன சோதனையில வந்து அவர் வண்டி நிறுத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு தேங்காய் வண்டியை வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்களாம். அப்போ வந்து அவர் கால் பண்ணி என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வண்டியை நிறுத்தாமல் வந்துட்டாமா என்கிட்ட பேசிட்டு ஒரு மாதிரி அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அந்த வண்டி இந்த இடத்துல வரும், நீங்கள் போய் பாருங்க அப்படின்னாங்க. நான் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டாஃபை கூட்டிகிட்டு போய் பார்க்க போகும்போது அவர் வந்து ஒரு லாரியை நிறுத்தி அந்த லாரியில் ஏறி வந்தார். அது எனக்கு ரொம்ப வேலைக்கு சேர்ந்த புதுசுல எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பணியாளர் வந்து இப்படியெல்லாம் வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டூ வீலரை வந்து அடைக்கலம் சார்ட்ட கொடுத்துட்டு இவர் வந்து லாரியை தைக்கி அந்த லாரியில் ஒரு எம்டி லாரியில ஏறி வந்துட்டார். ஒரு லாரியில், ஒரு பெரிய லாரியில் ஏறி வந்து அந்த லாரியில தான் வந்து இறங்கினாரு. அது அப்போ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து வாகன சோதனையில் வந்து நான் ஃபஸ்ட்டு அவர் கூட தான் நிறையா டைம் வேலை பார்த்துருக்கேன். அப்போ வந்து வேலை எப்படி செய்யணும், எப்படி வந்து வண்டியை நிறுத்தணும் அப்படிலாம் எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னொன்று வந்து எப்போதுமே வண்டியில் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம்னா கள்ளப்பருப்பு வண்டி, அந்த வண்டியில் வந்து டிரைவர் மட்டும் வர மாட்டாங்க. புதுக்கோட்டையை விட்டு தாண்டி போகிறதுக்கு கூட ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க மில்லில் வேலை செய்வாங்க. அவங்க யாராவது ஒரு கணக்கு பிள்ளையோ ஒரு வேலை பார்க்குறவங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பேசும்போது காலில் எல்லாம் விடுவாங்க அந்த வண்டியை பில்லு போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு. அதை பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா இறக்கப்பட்டுருவேன். சார் ஒரு பெரிய மனுஷன் காலிலலாம் விழுவுறாங்க, அந்த பாவமாக இருக்குது சார் அப்படிங்க. அப்போ தான் சொல்லுவார், காலில் விழுறதுக்காகவே ஒரு மில்லுக்கு வந்து ஒரு ஆளை வச்சுருப்பாங்கம்மா, இதெல்லாம் பார்த்து நீ இறக்கப்பட்டீங்கன்னா ஒரு வண்டிக்கு கூட பில்லு போட முடியாது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார். சத்தம் போட்டு இல்லை அப்படிலாம் தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம வந்து பேசி பில்லு தான் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வெஹிக்கிள் செக்கிங்லாம் வந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்பயும் வந்து கீரமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அவர் மேற்பார்வையாளராக வேலை பார்த்தாலும் திருவரங்குளம் பிளாக்ல வந்து ஆலங்குடி கீரமங்கலம் ரெண்டுமே சேர்ந்து தான் வர்றதுனால நிறைய மீட்டிங் நான் அட்டன் பண்ணுற மீட்டிங்லாம் வந்து சார் அட்டன் பண்ணிப்பாரு. என்னை வந்து சிரமப்படுத்த மாட்டார். நீங்கள் வாங்கம்மா நான் போய் அட்டன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மீட்டிங்கு அதை கூட வந்து அவர் தான் அட்டன் பண்ணார். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்காரு. தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்களில் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அதில் வந்து கண்ணன் சாரும் முக்கியமான ஒரு ஆளாக இருப்பார். அதெல்லாம் நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமைப்படுவேன், சந்தோஷப்படுவேன். கண்ணன் சார் வந்து பணி ஓய்வு பெற்றாலும் அவரை வந்து நீண்ட ஆயுளோட நல்லபடியாக வாழ்றதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன். இப்போ நன்றி. கண்ணன் மேற்பார்வையாளர்